ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஜூஸியாகவும் ஸ்பாஞ்சியான ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசகுல்லா செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் பால் இருந்தாலே போதும், நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரசகுல்லா செய்ய 4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வீட்டில் கறந்த பசுமாட்டு பால் தான். 4 லிட்டர் பால் சேர்த்துட்டு இது கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுக்கலாம். நான் 4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன், பெரிய எலுமிச்சம்பழம். 1 லிட்டர் பாலுக்கு 1 எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். பால் இப்போ தான் பொங்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்து கலந்துட்டே வரப்போ தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவே லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. மீதி இருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் வந்திருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நம்ம இந்த பன்னீரை நம்ம வடிகட்டிக்கலாம். இது போல் வடிகட்டும் போது எனக்கு தண்ணி அந்த பாத்திரத்தில் நிறையா வந்துருச்சு. நான் ஊற்றிட்டு வந்துடுறேன். இப்போ மீதியும் எல்லாத்தையும் நம்ம இதில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு அழுத்துனிங்கன்னா தண்ணிலாம் வடிஞ்சிரும். இப்போ நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு இதை அலசிக்கலாம். ஏன்னா லெமன் சேர்த்துருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி அலசிட்டோம்னா லெமன் வாடை வராது. நல்லா இது போல் அலசிட்டு துணி எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம புழிஞ்சு எடுக்கணும். இதை நம்மளால் எவ்வளோ ஒட்டை புழிய முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடணும். இது போல் நல்லா சுற்றி விட்டு புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா புழிஞ்ச பிறகு இதை அப்படியே சுற்றி ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன். நல்லா தண்ணிலாம் வடிஞ்சு நல்ல கெட்டியான பன்னீர் கிடச்சிருக்கு நமக்கு. இது இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப்புக்கு ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் 800 கிராம் சீனி எடுத்திருக்கேன். 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 லிட்டர் பால்னால் 200 கிராம் சீனியும் 1/2 லிட்டர் தண்ணியும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கரண்டி வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது சீனி நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பன்னீர்லாம் நல்லா உதுத்து விட்டுக்கணும். இது போல் உதுத்து விட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுக்க போகிறோம். பெரிய ஜாரில் சேர்த்திங்கன்னா ஒழுங்காக அரைப்படாது. அதனால் சின்ன ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். பன்னீர் நிறையா இருக்கிறதுனால நான் 2 தடவையாக அரைச்சிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இது போல் தான் நல்லா மாவு போல் அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சிட்டிங்கனாலும் உருட்டும் போது கையில் பிசு பிசுன்னு பிடிக்கும். உருட்டி படுத்துக்கோங்க. இது போல் நல்லா உருண்டை பிடிக்க வரணும். இது போல் அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்ப மீதி இருக்கிறதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நம்ம கையால் பிசையணுன்னா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் பிசையணும். அப்போ தான் நமக்கு இந்த பதம் கிடைக்கும். ஆனால் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கும்போது 1 நிமிஷத்துலேயே நம்ம இந்த பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வெடிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்தோன்னா உடஞ்சிரும். எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ சுகர் சிரப்பும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா ரசகுல்லாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையெல்லாம் டபுள் ஆகும். இப்போவே உங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். இன்னுமே பெரிய சைஸாக ஆகும். இப்போ எனக்கு 20 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ரசகுல்லா சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீரை நம்ம கையால் பிசைஞ்சு செஞ்சோன்னா ரசகுல்லா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு செஞ்சோன்னா சீக்கிரமே செஞ்சிடலாம். மோஸ்ட்லி ரசகுல்லா எல்லாருக்குமே பிடிக்கும். இது நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக குங்குமப்பூ தூவி விட்டுக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.